ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே க்ரியேட்டிவ் அண்ட் யூனிக்கான ஒரு ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் சாரீ வந்து காட்டன் சாரீ தான். கலர் பார்த்திங்க அப்படின்னா பார்டர்ஸில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் அண்டு சாரீ ஃபுல்லாகவே ஒயிட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. பார்டர்ஸில் வந்து எல்லோ கலரில் ஒன் சைடில் வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த முந்தானியும் எல்லோ கலரில் இருக்குது. ப்ளவுஸ் பீஸுமே எல்லோ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங் தான் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ப்ளவுஸில் வந்து நார்மலாக யூனிக் கொடுத்துட்டு ஸ்லீவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் வந்து பார்டர்ஸ் கொடுத்துட்டு மேலே வந்து நெட் கிளாத்தில் பஃப் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக பஃப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் இதில் ஸ்லீவில் ஒரு ப்ரூச் வரும். தென் பேக் சைடில் ஒரு ப்ரூச் வர மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃப்ளார் வந்து சாரியில் இருந்த பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரோஸ் மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாரும், இந்த மாதிரி மெட்டல் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் பேர்ல் ஒயிட்டில் ரவுண்ட் பீட்ஸ், அப்புறமா டேப்லெட் பீட், கிறிஸ்டல் பீட்டில் எல்லோ அண்ட் ஒயிட்டு, அப்புறமா கொஞ்சம் டியூப் பீட்ஸ் வந்து 2 மாடல்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அண்ட் இந்த மெட்டல் ஒயர் பார்த்திங்கன்னா 0.4 mm சைஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கட் பண்ணுறதுக்கு சீசர்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிளாக ஒரு ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டல் ஒயரை வந்து கொஞ்சமாக ஒரு 5 to 6 inches வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எல்லோ கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் கிறிஸ்டல் பீட்ஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 mm சைஸ் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசைனுக்கு வந்து டோட்டலாக 5 பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது எல்லாமே அந்த ஃப்ளாரோட பட்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறது தான். ஸோ பஞ்ச் ஆஃப் பட்ஸ் வந்து இருந்தால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லென்த்து வந்து கொஞ்சம் ஷார்ட்டராக வர மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேம் இந்த மெத்தடில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெட்டீரியல்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட் பீட், எல்லோ கலர் டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணி சேம் மெத்தடில் தான் ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறேன். இதில் வந்து டேப்லெட்ஸ் பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 3 பீட்ஸ் வச்சாலே போதும். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வந்து பெருசாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதையுமே கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நான் ஃப்ளார்ஸ் வந்து சின்ன ஃப்ளார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதையுமே எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ட்ரிம் ஆஃப் பண்ணி நீட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஃபைனலாக நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லென்த்தியான மெட்டல் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். டியூப் பீட்ஸ் வந்து 1 டைம் பண்ணுறதுக்கு வந்து 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். சேம் இதே மாதிரி டோட்டலாக 5 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அவுட்லுக் ரொம்ப அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிங்க் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரியில் பிங்க் கலருமே மெஜாரிட்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால பிங்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட சாரியோட கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டீரியல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேம் மாடல் தான். இன்னொரு டியூப் பீட்ஸ் வச்சுருக்கேன்ல, அது வந்து கொஞ்சம் டிசைனர் பேட்டர்னில் இருக்கும். அந்த டியூப் பீட்ஸே ஒரு மேட் ஃபினிஷில் கொஞ்சம் லைன்ஸாக வர மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அதுலேயுமே பிங்க் கலர் ஒன்று வச்சு 4 பீட்ஸ் யூஸ் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு சைடில் இன்னும் 2 பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எல்லோ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பீட்ஸே வந்து மல்டி கலரில் தான் கிடைக்கும். சிங்கிள் கலராக இல்லாமல் மல்டி கலராக தான் இருக்கும். அதில் நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிங்க் வித் எல்லோ 2மே மிக்சடாக வர மாதிரி ஒரே இதில் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேர்ல் பீட் நம்பர் 4 யூஸ் பண்ணியிருக்கேன்ல,
அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெட்டல் ஒயரில் ஒரு 12 பீட்ஸ் கண்டினியூஸாக போட்டுட்டு அதை ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 பீட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட ரிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு குட்டியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால 12 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 12 பீட்ஸையும் கண்டினியூஸாக போட்டுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையுமே அந்த ப்ரூச் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி சேம் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்ல, சேம் மெத்தடில் 5 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸோட சைஸ் வந்து 4 mm சைஸு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தது 3 mm, இது வந்து 4 mm. இது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் நெக்கில் தான் ரெடி பண்ணுறேன். பேக் நெக் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆம்கோல் கிட்ட வர மாதிரி ரெடி பண்ணுறேன். நார்மல் நீடில் எல்லோ கலர் த்ரெட் போட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 மெட்டல் லீஃப் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்து அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேர்ல் பீட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ரிங் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப்லெட் பீடு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறீங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப கேப் இல்லாமல் ரொம்ப ஓவர்லேப்பாக ஆகிடாமல் ஓரளவு பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சஸ் வந்து நார்மல் த்ரெட்டில் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய ஸ்டிச்சஸ் ரொம்ப மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்து சேஃப்டிக்காக நிறைய ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறப்போ நிறைய சிக்கு விழும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டிச் பண்ணுறப்ப தான் தெரியும் எவ்வளோ சிக்கு வரும் அப்படிங்கிறத. கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெடி பண்ண எல்லா சின்ன சின்ன டிசைன்ஸையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா சென்டரில் ஒரு பெரிய ஃப்ளார் வைக்க போகிறோம். ரெடிமேட் ஃப்ளார் தான், அதுவுமே பிளாஸ்டிக் ஃப்ளாரு. ஸோ அந்த ஃப்ளாரை கரெக்டாக கீழே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி கவர் பண்ணி இந்த ஃப்ளார் வச்சுட்டு சென்டரில் ஒரு குட்டி ரோஸும் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் தான் பண்ணியிருக்கோம். இதையே நம்ம ஃப்ரேமில் இருக்கிறப்ப கூட பண்ணலாம். பட் இது வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது ப்ரூச் ஒர்க். இந்த மாதிரி பேக் சைடு ஒன்று, 2 ஸ்லீவ்லேயும் அந்த பார்டர்ஸ் வர இடத்துல மிடில் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரூச்சஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சேம் மெத்தடில் தான் இன்னும் 2 ப்ரூச்சஸ்மே ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சாரீ கூட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ப்ளவுசஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.